சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். பூதம் குளித்து விட்டு வந்து விட்டது. அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இருந்த எல்லோரும் நக்கீரரை பார்த்தார்கள். இதுவரைக்கும் மகிழ்ச்சியா இருந்தோம், நீங்க வந்த உடனே எங்களுடைய வாழ்க்கை முடிய போகிறது, நீங்க தான் 1000வது ஆள். அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, முருகன் நம்ம கிட்ட இருக்கிறான். உடனே பாட ஆரம்பிச்சார். உலகம் உவப்ப வலநேர் புதிரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் செண்விளங்க விருளி உருணர் தாங்கிய மதனுடையினொன்றாள் செருணர் தேய்த்த செல்லுரள் தொடக்கை மறிவில் கற்பின் வானுதல் கணவன். திருமுருகாற்றுப்படை ஆரம்பித்தது. திருமுருகாற்றுப்படைன்னா என்ன அர்த்தம்? ஆற்றுப்படுத்துவது. பரிசு வாங்கிய ஒருவன் பரிசு வாங்காதவனை இவர்கிட்ட போனா பரிசு வாங்கலாம் என்று வழிகாட்டுவது. ஆறுன்னா வழின்னு அர்த்தம். அந்த காலத்திலே வழியில நிற்கிற கள்வனை ஆறலை கள்வன் என்பார்கள். ஆறுன்னா வழி. திருமுருக ஆற்றுப்படைனா முருகனிடத்திலே ஆற்றுப்படுத்துவது. இன்னைக்கு அது தெரியாம முருகப்பெருமான் படையெடுத்துக்கிட்டு போன இடம் ஆறுன்னு சொல்றான். இந்த ஆறுல எங்கேயுமே முருகப்பெருமான் படையெடுத்துக்கிட்டு போனதா சரித்திரம் கிடையாது. கதிர்காமம் ஒண்ணுதான் படையெடுத்த பொழுது அவன் தங்கி இருந்த பகுதி. ஏமகூடம்னு அப்ப பேர். முருகப்பெருமானுடைய அடியவர் அற்புதமா பாடுறார் நக்கீரர். திருமுருகாற்றுப்படை திருப்பரங்குன்றத்தை பாடிட்டார். திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் பாடிட்டார். திரு ஆவினன்குடி கீழே இருக்கிறது திருவாவினன்குடி, மேலே இருக்கிறது பழனி. பழனி பின்னால வந்தது, திருவாவினன்குடி முன்னால வந்தது. சங்க இலக்கியத்திலே திருவாவினன்குடி தான் பாடப்பட்டது, பழனி பாடப்படவில்லை. அருணகிரிநாதர் ரெண்டையும் பாடுறார். அங்கிருந்து திருவேரகம் சுவாமிமலை, அதுவும் தாண்டினால் குன்றுதோராடல், எல்லா குன்றுகளும். அதுக்கப்புறம் படமுதிர் சோலை கொண்டாந்துட்டார். நீ கடவுளை பாரு, முருகப்பெருமான் போ, வேணுங்கிறத கொடுப்பார். இவன் கேட்கிறான், முருகன் எங்கே இருப்பாரு? திருப்பரங்குன்றத்துல போய் பாரு, முடியலையா? திருச்சீரலைவாய் திருச்செந்தூர்ல போய் பாடு, அதுவும் முடியலையா? திருவாவினன்குடியில பார், முடியலையா? திருவேரகத்துல பார். குன்று தோறாடல், எந்த குன்றுக்கு வேணாலும் போய் பார். இல்லைன்னா பழமுதிர் சோலைக்கு வா, சோலைகளிலே எல்லாம் எம்பெருமான் காட்சி கொடுப்பான். அங்கே போ, அவனை கும்பிடு. மாலை மார்ப நூலறி புலவ செறிவில் ஒருவ பொறுவிரல் மல்ல அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கனவ மைந்தர் ஏரே வேல்கள் கடக்கை சால்பெருஞ் செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண்பொரு நடுவரை குறிஞ்சி கிழவ பலர்புகள் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. எப்படி கொட்டுது மழை மாதிரி. நக்கீரர் பாடின பாட்டு 2000 வருஷத்துக்கு முன்னால திருமுருகாற்றுப்படை சங்க இலக்கியம் 10 பாட்டில் முதலாக வைக்கப்பட்டது.
இப்படியெல்லாம் பாடிவிட்டு கடைசியிலே இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிளவோனே. இழும் என்ற சத்தத்தோடு அருவி விழக்கூடிய பழமுதிர் சோலை மலையிலே உள்ள பெருமான் உனக்கு அருள் செய்வான், அவன் பழமுதிர் சோலை மலை கிளவோனேன்னு முடிச்சார். கிழவன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம். உடையவன் உரிமையாளன் ஒரு அர்த்தம், வயசானவன் ஒரு அர்த்தம். இவரு உரிமையாளன்ங்கிற காரணத்தை வச்சு கிழவோனேன்னு பாடுனாரா. முருகன் அங்கேருந்து சொல்லிவிட்டான், நாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம். இவன் என்னைக்கு கிழவனாகிறது? டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சாதான் வயசே. முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த தேதி கிடையாது, தெரியாது இல்ல, கிடையாது. பிறந்ததானே தேதி. பிறவாயாக்கை பெரியோன் ரெண்டு பேரும், அதனால வயசெல்லாம் கிடையாது. இவன் என்னைக்கு கிழவன் ஆகிறது? பார்த்தார், ஐயோ தப்பு பண்ணிவிட்டனே, குன்றம் எரிந்தாய் குறைகடலில் சூதடிந்தாய் புந்தலைய பூத பொறுபடையாய் என்றும் இளையாய் என்றும் இளையாய். என்றும் இளையாயின என்ன அர்த்தம்? என்றும் இளையவனே, யாருக்கு இளைக்காதவனே. ரெண்டு அர்த்தம். யாருக்கும் இளைக்காதவனே, என்றும் இளையாய் அழகியாய் என்று மகளாத இளமைக்கார. திருப்புகழ் பாடுது, என்றும் இளையாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை. குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்று அங்கு அமரர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் பொதும்புன கொகை கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேள் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை. இன்னம் ஒரு கால் எனதிடும்பை குன்றுக்கும் கொன்னவில்வேல் சூதடிந்த கொற்றவா முன்னம் பணிவே நெடுங்குன்றம் பட்டுருவத் தொட்ட தனிவேலை வாங்கத்தகும். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும். முருகா என்றோதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொடுவேன் நான். மட மட மடன்னு வெண்பா கொட்டுது. பூதம் வந்தது, எம்பெருமான் வேலாயுதத்தினாலே பூதத்தை தடிந்து எல்லாரையும் காப்பாற்றினார். அந்த நக்கீரர் இந்த திருமுருகாற்றுப்படை 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டது. சிவபெருமான பாடுற திருமுறைகளில் முருகப்பெருமானுக்குரிய பேரிலக்கியம் சங்க இலக்கியம் நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை சேர்க்கப்பட்டது. பொய்யடிமை இல்லாத புலவர்லாம் யாரு? நக்கீரர், கபிலர், பரணர், 49 பேர். அது மட்டுமில்லை, யாரெல்லாம் கடவுளை புலமையோடு பாடுகிறார்களோ, பாடுறது வேற, பாடுறது இசை பாடுறது, இது தமிழ் பாட்டு பாடுறது, செய்யுள் இயற்றுவது, அவங்க அத்தனை பேர் இதில் வந்துடுவாங்க. பொய்யடிமை இல்லாத புலவருங்கிறாரு. புலவர்னா என்ன அர்த்தம்? பாட்டு பாட தெரியணும். அந்த காலத்தில் பொய்யாமொழின்னு ஒரு புலவர் இருந்தார். பேர் என்ன? பொய்யாமொழி. சிவபெருமானத்தான் பாடுவார். ஒரு அன்பர் போய் கேட்டார், எங்க முருகனை ஒரு பாட்டு பாட. முருகனையா? நானா? மாட்டேன். சொன்னா பரவாயில்ல, திமிரு ஆற விட்டது, பாய் பொல்லாது. சொன்ன வார்த்தை எனக்கு எஜமான், சொல்லாத வார்த்தைக்கு நான் எஜமான். வாயை விட்டா போச்சு. வாயை விட்டு விட்டாரு புலவர். திமிரு ஆற விட்டது. கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது. சிவபெருமான் கோழியா, முருகன் குஞ்சா. இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா? எவ்வளவு திமிர் இருக்கணும். கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது. தமிழ் படிச்ச திமிரு போயிட்டார். கேட்டுக்கிட்டான் முருகன், வாயா
ஒரு 10 நாள் ஆச்சு. அடுத்த ஒரு ராஜாவை பாடி பொற்கிளி வாங்கிக்கிட்டு வராரு. பொன் முடிச்சு, தங்க காசுகள் முடிச்சு. புலவர் வர்றாரு, கையில கோலோட போய் திருட மாதிரி நின்னான். நிறுத்து, நின்னுட்ட. மூட்டையை கொடு. மூட்டையை பறிச்சுட்டான், வாங்கிட்டான். யாரு நீ? பொய்யாமொழி புலவன். புலவனா? உனக்கு பாட தெரியுமா? புலவன்னா பாட தெரியணும். தெரியும். இப்ப எங்க இருந்து வர்ற? இந்த ராஜா பக்கத்து ஊர்ல உள்ள ராஜாவை பாடி பொற்கிளி வாங்கிக்கிட்டு வர. நீ புடுங்கிக்கிட்டியே, அதான் பொற்கிளி. எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட்டு 5-6 நாள் ஆச்சு. நீ கருணை காட்டினாத்தான் சாப்பாடு. நீ வழியில வந்து மறிச்சுட்ட. அப்படியா? ஒண்ணு செய், நீ புலவன் தானே? ஆமா, என் மேல ஒரு பாட்டு பாடு. பொற்கிளிய கொடுத்துடுறேன். பாடுவானா மாட்டானா? 10 பாட்டு பாடுறேன். ஐயா குடியா, சாப்பிட்டு 15 நாள் ஆச்சியா, சொல்லுவானா இல்லையா? பாடுறேன். உன் பேர் என்ன? முட்டைன்னா. முட்டையா? முட்டைன்னு எவனாவது ஊர்ல பேர் வைப்பானா? தெரிய அநியாயமா இருக்கு. முட்டையா? ஆமா முட்டை. பாடுனா பாடு. முட்டைய பாடுனா மூட்டை கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. போ. முட்டையா 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 முட்டையா? மூட்டை வேணும். முட்டைய பாடுறேன். பாடிட்டேன். ஒரு வெண்பா பாடுனான் பாருங்க. என்ன வெண்பா? அந்த காலத்தில் அப்படித்தான் முறையா பாடுவாங்க. எப்படி தெரியுமா பாடுறான்? திணை துறை அதெல்லாம் அதுல இருக்கும். நான் அதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறேன், கருத்தை மட்டும் சொல்றேன். ஒரு தாய், அவளுடைய மகள் அந்த காதலனோடு ஒரு பாலைவனத்தில் போய்விட்டாள். ஐயோ, என் பொண்ணு இந்த பாலைவனத்துல போயிட்டாளே. இந்த பாலைவனத்துல வெப்பம் அதிகமா இருக்குமே, கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியுதே. கள்ளிச்செடி பாலுள்ள செடி, அது தீப்பிடிச்சு எரியணும்னா நெருப்பு பாலைவனத்துல எவ்வளவு வெப்பம் இருக்கணும். கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியுதே. என் பொண்ணு காலில் கருவேல முள்ளு குத்துமே. ஐயோ, இந்த பாதையில காதலனுக்காக போய்விட்டாளே. இந்த பாதையில யாரு போவா? முட்டை என்ற இவனுக்கு பகைவர்கள் அல்லவா போவார்கள். இவனையும் வச்சு பாடியாச்சு. முட்டை என்பவனுக்கு பகைவர்கள் செல்லக்கூடிய பாலைவனத்தில் என் பேதை செல்லற்கு இசைந்தனளே. இதான் பாட்டு. முட்டையை பாடியாச்சா? பாட்டு. பொன்போலும் கள்ளி பொறிபறக்குங்கானலிலே. கள்ளிச்செடி தங்கம் மாதிரி தீப்பிடிச்செடிதான். பொன்போலும் கள்ளி பொறிபறக்குங்கானலிலே என் பேதை, என் பொண்ணு செல்லற்கு இசைந்தனளே. மின்போலும் மானவேல் முட்டைக்கு, வேலேந்திய முட்டை என்பவனுக்கு மாறாய மாறுபட்ட தெவ்வரு போம் பகைவர்கள் செல்லக்கூடிய காணவேல் முட்டைக்கும் காடு. காணவேல் முள் தைக்குங்காடு. முள் தைக்குங்காடுங்கிறது முட்டைக்கும்னு புணர்ச்சியினால வரும். காண வேல் முள், வேல முள்ளு, வேல முள்ளு காலில் குத்துமே. திரும்ப சொல்லு பாட்ட. யாரு கேட்கிறா? இந்த முட்டை. திரும்ப சொல்லு பாட்ட. என்ன சொல்லு? சொல்றேன். பொன்போலும் கள்ளி பொறிபறக்கும் காணலிலே என் பேதை செல்லற்கு இசைந்தனளே. மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெப்பர் போம் காணவேல் முள் தைக்கும் காடு. காணவேல் முட்டைக்கும் காடு. பாட்டுல தப்பு இருக்கு. தப்பா? எம்பாட்டுல தப்பா? நீ கண்டுபிடிக்கிறியா? அதான் ரொம்ப அநியாயம். நீ ஒரு திருட்டு பையன், நீ கண்டுபிடிக்கிற. என்ன தப்பு? யாப்பில் குற்றமா? யாப்பில் குற்றம் இருந்தா புது கவிதைன்னு விட்டுட்டு போயிடலாம். யாப்பில் தப்பு இல்லை. சொல் குற்றமா? சொல் குற்றம்னா மன்னிக்கலாம். அப்ப என்ன குற்றம்? பொருள் குற்றம் இருக்கப்படாது. பொருள் குற்றம் இருக்கப்படாது. பாட்டுல என்ன பாடுற? என்னடா இது, நம்ம பாட்டுல இவன் தப்பு கண்டுபிடிச்சுட்டான். பொருள் குற்றம் என்ன? என்ன சொன்ன? கருவேல முள்ளு காலில் குத்தும். கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியுது. கள்ளிச்செடியே தீப்பிடிச்சு எரிகிற அளவுக்கு வெப்பம் இருக்குமானால் மண்ணில் கிடக்கிற கருவேல முள்ளும் சாம்பலாவலடா போயிருக்கு. அது எப்படி காலில் குத்தும்? இப்ப என்னடா அநியாயமா இருக்காங்க. புத்திய பார்த்தீங்களா?
எங்க கள்ளி செடியே தீப்பிடிச்சு எரிகிற அளவுக்கு வெப்பம் இருக்குமானால் கருவேல முள்ளு மட்டும் உசுரோடையா உட்கார்ந்து இருக்கும். அது நிறைய சாம்பலா போயிருக்காத என்னடா பாட்டு பாடுறீங்க நீங்கள் எல்லாம் புலவர்கள். காலில் விழுந்துட்டான். அதான் பழைய காலத்து புலவன். நம்மால இருந்தா இப்ப என்ன தப்பு, எவ்வளவு தப்பு இருக்கோ அது மூட்டையில் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடு, அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். காலில் விழுந்துட்டான். ஐயா என்ன மன்னிச்சுக்கோ, நீ சொன்னது சரி. அதான் புலவை. தப்பு பண்றது தப்பு இல்ல, அது தப்புன்னு ஒத்துக்காம இருக்கிறது தப்பு. தப்புன்னு ஒத்துக்கிட்டா திருந்திடுவான். ஒத்துக்கிறேன்னா ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டேன். அவர் செய்யலையோ அவர் செய்யலையோ, இத்தனை கோடி அவர் எடுத்தாரு கண்டுக்காம இருந்தீங்க, நான் எடுத்தா கண்டுக்கிறீங்களேன்னா இந்த ஆளு ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டேன். காலில் விழுந்துட்டேன். உன் பேர் என்னையா? முட்டை. இல்லையா, நீ யாரோ தெரியல, பெரிய ஆளு. நீ புலவன்னு சொன்னில்ல? ஆமா. உன் பேர் என்ன? பொய்யாமொழி. உன்னை வச்சு நான் ஒரு பாட்டு பாடவா? நீ பாடின மாதிரி தப்பு இல்லாம நீ பாடுவியா? பாடுறேன் கேளு, தப்பு இருந்தா சொல்லு. முருகன் பாட ஆரம்பிச்சான். இதே மாதிரி தாய் பொண்ணு, என் பொண்ணு இந்த பாலைவனத்தில் போயிட்டாளே, இந்த பாலைவனத்தில் வெப்பம் அதிகம் இல்ல, மேல இருந்து மழை பெய்யாதான். ஏன் பெஞ்சா கீழே உள்ள வெப்பம் போய் சுட்டுட்டு வந்து உட்காருமா, அவ்வளவு வெப்பமா. பெரும்பகுதி மேலேயே வெந்து போயிரும் அந்த மழை துளி. தப்பித்தவரி கீழே வந்தா இருக்கிற நெருப்பு போய் சுட்டு விட்டு வந்து உட்காருமா. நெருப்பு பொறி பறக்கிற பாலைவனமா. விழுந்த துளி அந்தரத்தே வேமென்றும் வீழில் எழுந்து சுடர் சுடும் என்றும் செழுங்கொண்டல் பெய்யாத கானகத்து பெய்வளையும் போயினடே பொய்யா மொழி பகைவர் போல். உன் பேரு பொய்யாமொழி தானையா? பொய்யாமொழிக்கு பகைவன் போகக்கூடிய பாலைவனம். மேலே இருந்து மழை பெய்யாது, ஒருவேளை பெஞ்சாலும் கீழே இருக்கிற பாலைவனத்து வெப்பம் எந்திரிச்சு போய் சுட்டுட்டு வந்துடும். ஐயா நல்லா பாடி இருக்க. உன் பேர் என்ன? முட்டை. நீ முட்டை இல்லை ஐயா, நீ உலகத்தை எல்லாம் உண்டாக்குத முட்டை. ஐயா நீ யாரு சொல்லு. ஏண்டா கோழிய பாடிய வாய் குஞ்சை பாடாதுன்னு சொன்னில்ல? ஆமா. இப்ப முட்டையவே பாடிட்டியே. ஓன்னு புரிஞ்சது மறைஞ்சிட்டான். அரியா பருவத்தில காட்சி கொடுப்பான், அறிகிற பொழுது மறைஞ்சி விளையாடுவான். அதான் கடவுள். மாணிக்கவாசகசாமிக்கு அரியா பருவத்தில காட்சி கொடுத்து விட்டார். பின்னால மறைஞ்சு 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 விளையாடுறார். என்னை அறியா பருவத்தென்னை மனம் புரிந்தான், என்னை அறிந்த பருவத்தை தன்னை அறிய விரும்பான். வள்ளல் பெருமான் கண்ணீர் விட்டு அழுதார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு யாரு சார் சொன்னா? அருணகிரிநாத சாமி வர்றார். முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவி பெரும் பெருமாளே. முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவி பெரும் பெருமாளே. எல்லாம் திருப்புகளுங்க அருணகிரிநாத சுவாமி. இவங்க எல்லாருக்கும் என்ன பேரு? பொய்யடிமை இல்லாத புலவர்கள். 2 பேர் பார்த்திருக்கோம். இன்னும் 7 பேர் வரிசையில நிக்கிறாங்க. அடுத்தது பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். பக்தராய் பணிவார்னா யாரு? நீங்களும் நானும். மறந்துடாதீங்க. என்னென்ன இருக்கணும் தெரியுமா? அரசினை, ஆரூர் அமரர் பிரானை, திருவாரூர் பெருமானை யாரெல்லாம் கும்பிடுகிறார்களோ எப்படி கும்பிடணும்? அடிபணிந்திட்டு உரை செய்த வாய் தடுமாறி உரோம புலகம் வந்து கர சரணாதி அவயவம் கம்பித்து கண் அருவி சொரிதரும் அங்கத்தினோர் பக்தர் என்று தொகுத்தவரே. திருவாரூர் பெருமான பாடணும். பாடுற பொழுது உடம்பு அப்படியே சிலிர்க்கணும். கர சரணாதி அவன் காலில் விடணும். கண்ணீர் கொட்டணும். அவருக்கு பேரு பக்தர். நீங்க கண்ணீர் சோர பாடினா உங்களுக்கு பேரு பக்தர். உங்களை கும்பிடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். சிதம்பரத்தில் ஒருத்தர் திருவாசகம் படிச்சார். தப்பு தப்பா படிக்கிறார். நடராஜா சன்னதியில் நின்று திருவாசகத்தை தப்பு தப்பா படிக்கலாமா? நம்மாலும் ஒருத்தர் நிறைய முற்றோதல் பண்ணவர். திருவாசகம் கரதள பாடம். இவர் தப்பு தப்பா படிச்ச உடனே அவருக்கு தாங்கலை.
கிட்டக்க ஓடி வந்தார், ஒரு அடி முதுகுல போட்டார். என்னையா பாடம் படிக்கிறேன், தப்பு தப்பா படிக்கிறேன், ஏன் தப்பா படிக்கிறேன், தமிழை தப்பா படிக்க கூடாது, அதுவும் சந்நிதி அறையா படிக்கிறது, வெளியில போ. அந்த பக்தர் வெளியில வந்துட்டார். கோபுரத்துக்கிட்ட வந்தார். கோபுரத்துக்கு கீழே நின்று கிழக்கு கோபுரம், மாணிக்கவாசகர் உள்ள போன கோபுரம், நடராஜா வெளியில வரக்கூடிய திருத்தலம் கோபுரம். அங்க நின்று திருவாசகம் படிச்சார். இந்த முற்றோதல் அங்க போயிட்டார். கேட்டார், அப்பவும் தப்பா படிக்கிறார். எப்படி இருக்கும்? ஏன் தப்பா படிக்கிற? இல்ல, நான் படிக்கத்தான் நினைக்கிறேன், இப்படி பார்க்கிறேன், நடராஜாவை நினைச்ச உடனே கண்ணீர் வருது, இந்த கண்ணீர் மறைக்கிறதுனால எழுத்து ஒழுங்கா தெரியல, தப்பு தப்பா படிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, தப்பா படிச்சவர் தேவதையா, முத்தோதல் பண்ணி முழுக்க ஒப்பிச்சவர் தேவதையா? நடராஜாட்ட என்ன பாட்டை ஒப்பிக்கவா போறிய? என்னங்க கண்ணீர் வரணுமா வேண்டாமா? அவனை நினைச்சேன், கண்ணீர் வருது. மாணிக்கவாசகர் சாமி சொல்றார், 2 கண்ணில கண்ணீர் வந்தா பத்தாதான், உடம்பெல்லாம் கண்ணா மாறணுமா, கண்ணீர் கொட்டணுமா. வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் ஒரு குரலில் கீழ் மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலைவரைக்கு நெஞ்சா மாறி உருகணும், உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சங்கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையினேற்கே. தீவினை பண்ணிவிட்டேன், நெஞ்சம் கல்லா போச்சு, கண்ணு மரமா போச்சு, கண்ணீர் வரமாட்டேங்குது. இப்ப சொல்லுங்க, திருவாசகத்தை தப்பா படிச்சு கண்ணீர் விட்டவர் தேவதையா? கடவுளை பத்தியே நினைக்காம ஒப்பிச்சவர் தேவதையா? ஒப்பிச்சவருக்கு எங்கேயாவது கூப்பிட்டு ஒரு பரிசை கொடுத்துட்டு விட்டுருவாங்க. கண்ணீர் விட்டவருக்கு கடவுள் தன்னையே கொடுப்பான். நீங்க படிச்சா கல்வி கையளவு தான் கிடைக்கும், கடவுள் கொடுத்தான்னா கடல் அளவு கிடைக்கும். சத்தியம். நம்ம படிக்கிற படிப்பு கையளவு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்தியாவில் பெயரை மாத்திட்டங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது இடுப்பளவுங்கிறான். பரீட்சை அன்னைக்கு எழுதி வச்சு இங்கேருந்து சரட்டு ஊதிய பார்த்துக்கிறாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது இடுப்பளவா. பழைய பாட்டு, அருமையான பாட்டு. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு, உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். இன்னும் சரஸ்வதி படிச்சுட்டு இருக்கலாம். முற்ற வெறும் பந்தயம் கூற வேண்டாம், புலவீர் எறும்பும் தன் கையால் எண்சான். எறும்பு அது கையினாலே 8 சான், நீ உன் கையினாலே 8 சான். இதுல என்ன எறும்பு சின்ன, நீ பெருசு. அதனால படிப்பு எல்லையே கிடையாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். கோயிலுக்கு போனா கண்ணீர் கொட்டணும். நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. மாணிக்கவாசக சாமி திருவாசகம் புணர்ச்சி 10. ஆவின் கன்று அணைந்தார் போல் அணைந்து அடியாரை பணிவார். எப்ப பார்த்தாலும் சிவபெருமானை நினைந்து கண்ணீர் கொட்டக்கூடியவர்கள். அங்கணனை அடியாரை ஆராத காதலினார். பக்தர்களுக்கு காதல் எப்படி இருக்கணும்? ஆராத காதலாம். ரொம்ப சூடா இருக்குமோ ஆராத காதல்னா? பம்பாய்க்கு போனேன், கீவா ஜெகநாதனோட 1976 பம்பாய் தமிழ் சங்கத்து வெள்ளி விழா. 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா சோறு வச்சுது, நல்ல சூடா இருந்துச்சு. கீவாஜா சொன்னாரு, ஆரா அமுதுன்னாரு. ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே. யாரு? நம்மாழ்வார். ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. எங்க கேட்டாப்புல இருக்கா? சிவபுராணம். ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஆரா அமுதுன்னா என்ன? சாப்பிட 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 நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பாயாசம் நல்லா இருக்கு, இன்னும் போடுங்க போடுங்க. அதுதான் ஆரா அமுது. கடவுளை பார்க்க 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 இன்னும் பார்க்கணும். இந்த திருப்பதிக்கு போய் நாம் படுற பாடு,
இன்னும் பார்க்கணும்னு தோணும், சருகண்டி சருகண்டின்னு தள்ளி விட்டுருவாங்க. இன்னும் பார்க்கணும்னு தோணுதா இல்லையா? இந்த ஒரு தரம் பார்த்துட்டு போறையா தள்ளி விட்டுருவேன். எங்க ஊருக்காரன் ஒருத்தன், அவன் 100 ரூபா கொடுத்தான் அவன்கிட்ட. அவன் அதை வாங்கிக்கிட்டு வேகமா தள்ளி விட்டான், என்னையாவது மெதுவா தள்ளி விட்டான், அதனால நல்லா தள்ளி விட்டான். ஏன்னா இங்க வந்துமா லஞ்சம் கொடுக்கறேன்னு இந்த 100 ரூபாயை பையில வச்சுக்கிட்டேன். அதான் இந்தியா. நான் ஒன்னும் சொல்லக்கூடாது, அதை திருப்பியெல்லாம் கொடுக்கணும். அடிச்சீன்னா ஒன்னும் சொல்லக்கூடாது. நம்ம ஆரா அமுதே என்ற வார்த்தை பாருங்க. அங்கணனை அடியாரை ஆராத காதலினால் பொங்கி வரும் உவகையுடன் தாம் விரும்பி பூசிப்பார். காலையில பூஜை பண்ற பொழுது விருப்பத்தோட பூஜை பண்ணுவார். ஐயோ பூஜை கொடுத்துட்டாங்களே, காலம்புற நேரம் போச்சே நினைக்க மாட்டார், ஆசையோடு பூஜை பண்ணுவார். பங்கயமா மலர் மேலான் பாம்பனையான் என்று இவர்கள் தங்களுக்கும் சார்வறிய சரண் சாரும் தவமுடையார். ஒரு வரி கேளுங்க. சங்கரனை சார்ந்த கதை தான் கேட்கும் தன்மையராய். சிவபெருமானை பத்தி யாராவது பேசுறாங்களா, அதை போய் கேட்டுக்கிட்டு இருப்பாராம். இப்போ உங்களுக்கெல்லாம் அந்த பேர் வைக்கலாமா? பக்தராய் பணிவார்கள். நான் சொல்லல, சேக்கிழார் சொல்ற. சங்கரனை சார்ந்த கதை தான் கேட்கும் தன்மையராய் அங்கணனை மிக விரும்பி அயல் அறியா அன்பினராய். அது என்ன அயல் அறியா அன்பு? எனக்கு அன்பு இருக்குது, வெளியில யாருக்கும் தெரியப்படாது. நான் என்ன பப்ளிசிட்டியா பண்ணணும்? நான் பெரிய பக்தன் தெரியுமா? நெத்தியில் எழுதி ஒட்டிக்கிறது, உலகத்திலே சிறந்த பக்தன் நான் தான். ரொம்ப பேர் பப்ளிசிட்டி பண்றேன். அப்படி ஞாபகத்தில் வச்சு. அயலறியா அன்பு. அன்பு எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும். மனைவி எப்ப பார்த்தாலும் முருகா 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 முருகா. இந்த கணவர் இருக்காரு பாருங்க, புண்ணியவன் சொல்றதே இல்லை, முருகான்னு சொல்ல மாட்டாருங்க. அசத்து மறந்து கூட முருகாங்க மாட்டார். வேலைக்காரன் பேரு முருகான் இருந்தா கூட கூப்பிட மாட்டார். அப்படி ஒரு புண்ணியவான். 75 வயசாச்சு அவருக்கு. அந்த அம்மாவுக்கு 70 வயசு. காலம் வர அந்த அம்மா எந்திரிச்சுது, இவரும் எந்திரிச்சாரு. இன்னைக்கு நம்ம வீட்டில் சாயந்தரம் ஒரு பார்ட்டி, நீங்க எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் நம்ம கடையை சாத்திக்கிட்டு வந்துடுங்க, சொந்த கடை. என்ன பார்ட்டின்னாரு. அது சாயங்காலம் தான் சொல்லுவேன்ட்டான். சரின்னு விட்டுட்டாரு. சாயந்தரம் பார்ட்டி, சொந்தக்காரங்க எல்லாம் 100 பேர் வந்துட்டாங்க. 75 வயசு பெரியவர் இப்படி, 70 வயசு அம்மா இப்படி. பார்ட்டி நல்ல சம்பரமா சாப்பிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வந்துச்சு, சாப்பிட்டாச்சு. ஆமா பார்ட்டி எதுக்கு கேட்டாங்க. திருமணிச்சு அந்த அம்மா. 75 வருஷம் ஆச்சு இந்த புண்ணியவானுக்கு. கல்யாணம் ஆகி 50 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் ஒரு நாள் கூட முருகான்னு சொன்னதில்லை. இன்னைக்கு காலையில 5 மணிக்கு அப்படி புரண்டு படுத்த போது முருகான்னு சொல்லிவிட்டாரு. அதை கொண்டாடுறதுக்கு தான் பார்ட்டி. சிரிக்கிறீங்களா இல்லையா? இருங்க, கதையை மிச்சத்தை கேட்டுட்டு சிரிங்க. இப்பதானே இன்டர்வல் விட்டுருக்கேன். சில கதை இன்டர்வலுக்கு அப்புறம் தானே நல்லா இருக்கும். என்ன சொன்ன அந்த அம்மா? இத்தனை நாளா முருகான்னு சொல்லாத மனுஷன் இன்னைக்கு காலம்பர 5 மணிக்கு முருகான்னு சொல்லிவிட்டாரு, அதை கொண்டாடுறதுக்கு பார்ட்டி. இந்த மனுஷன் எந்திரிச்சாரு. அப்படியா? இன்னைக்கு காலையில 5 மணிக்கு அந்த பேரை நான் சொல்லி விட்டானா? அவன் என் மனசை விட்டு போயிட்டானா? விழுந்தா செத்து போயிட்டான். என்ன அர்த்தம்? வாய் விட்டு சொன்னா கூட நெஞ்சில் இருக்கிற முருகன் போயிடுவானா? இப்ப சொல்லுங்க, அம்மா தேவதையா ஐயா தேவதையா? நம்ம வெளியில சொல்ற முருகா முருகா, அதான் அயலறியா அன்பு. என் மனசுக்குள்ள இருக்கா, அது எனக்கு அவனுக்கு தான் சார் தெரியும். புருஷன் பொண்டாட்டி உறவு மாதிரி 4 பேருக்கு என்ன டாம் டாம் அடிக்கவா முடியும்? இங்க 2 பேருக்கு அப்படித்தான். அவனுக்கு தெரியும் என்ன, எனக்கு தெரியும் அவனை, போதும். அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிடுறது அந்த ஐயாவை கும்பிடுறது தான். வாய் விட்டு சொன்னா போயிடுவானா? நான் நேற்றுக்கே சொன்னேன். அதனாலதான் கணவன் பேரை மனைவியர் அந்த காலத்தில் சொல்வதில்லை. சொன்னா அவர் வாய் வழியா போயிடுவாராம்.
இப்போ கவலைப்படாம சொல்றோம், அப்படியாவது போகட்டும். நம்ம கதை தலையில மாறி போச்சு. இதுதான் அயலறியா அன்பு, மனசுக்குள்ளே வச்சிருக்கிறோம். அங்கணனை மிக விரும்பி அயலறியா அன்பினால் கங்கை நதி மதி இதழி காதலிக்கும் திருமுடியார் செங்கமல மலர் பாதம் சேர்வதனுக்கு உரியார்கள். சிவபெருமானுடைய பாதம் சேரக்கூடிய பக்தர்கள் ஈசனையே பணிந்துருகி இன்பமிக கடிப்பெய்தி பேசினவாய் தடுதடுப்ப கண்ணீரின் பெருந்தாரை மாசிலா நீர் அடித்து. புரியுதா? கண்ணீர் கொட்டுனுச்சான், மார்பல இருந்த விபூதி அழிஞ்சு வச்சான். அவ்வளவு கண்ணீர் கொட்டணுமா? நமக்கு கண்ணை குத்துனாலும் வர மாட்டேங்குது. மாமியார் இறந்து போனா மருமகளுக்கு வெங்காயம் உரிக்கிற போதுதான் கண்ணீர் வருது. வரமாட்டேங்குதே கோயிலுக்கு. எதையோ நினைச்சு கண்ணீர் விடுறான். ஆண்டவனுக்கு முன்னால போய் கண்ணீர் விடுறது கிடையாது. மாசிலா நீர் அடித்து. அப்பர் சுவாமி ஞாபகம் வருதா? மார்பார பொலி கண்ணீர் மலைவாரும் திருவடிவு. அப்பர் சுவாமிக்கு கண்ணீர் கொட்டுமா? மார்பார கண்ணீர் கொட்டுமா? இப்படியே கண்ணீர் வந்து இங்க விழுகும் மார்புல. அப்படி விழணுமா? மாசிலா நீர் அடித்து அங்கு அருவி தர மயிர் சிலிர்ப்ப கூசியே உடல் கம்பித்திடுவார் மெய்குணம் மிக்கார். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் உன்னை மென்றாலும் துயின்றாலும் கடவுளை மறக்காதவர்கள். எங்கேயோ கேட்டாப்புல இருக்கா? நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன்மலர்த்தாள். எழுதா வரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே. திருக்கடவூர் அபிராமி அந்தாள். இவங்களுக்கு என்ன பேரு? பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன். மூணாச்சா? நாலாவது பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். வேற யாரையும் பாடப்படாது, கடவுளைத்தான் பாடணும். எந்தை புகழூர் பாடுமின் புலவிர்கள். ஞாபகம் வருதா? சுந்தரமூர்த்தி சுவாமி தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவிர்கள். எங்க அப்பாவுடைய திருப்புகழ் உரை பாடுங்கள். யோ பாடினா என்னைய கிடைக்கும்? இம்மையே தரும் சோறும் கூரையும். சோறு கூரைன்னா ஆடை. 9 நாளி உடுப்பது 4 குடம் போதும். அதுக்கு மேல எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் அவ்வளவுதான் சாப்பிட முடியும். அது கொடுக்கும். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு. சரியா தப்பா? தப்பு. சிவலோகம் ஆழ்வதற்கு. வாழ்வது வேற, ஆழ்வது வேற சார். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமை யுறவில்லையே. அடியார்கள் சிவலோகம் ஆளக்கூடியவர்கள். வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. யாரு? சம்பந்த சுவாமி. அது மாதிரி பரமனையே பாடுவார் வகுத்த மனத்தொடும் பாடவல்லார் தொகுத்த வடமொழி தென்மொழி யாதொன்று தோன்றியதே. எதுல வேணாலும் பாடு. சமஸ்கிருதம் தெரியுமா? பாடு. தெலுங்கு தெரியுமா? பாடு. கன்னடம் தெரியுமா? பாடு. தமிழ் தெரியுமா? பாடு. மொழியில் வித்தியாசம் கிடையாது. உனக்கு எந்த மொழி புரியுமோ அதுல பாடு. நம்ம கட்சியே அதுதான். உனக்கு புரிஞ்ச மொழியில பாடலாம் இல்ல? கல்யாணம் ஆச்சு, புருஷனும் பொண்டாட்டியும், இவன் மொழி அவளுக்கு தெரியாது, அவன் மொழி இவனுக்கு தெரியாது, ரெண்டும் பேசுறதுக்கு என்ன பாடுபடும் தெரியுமா? நாய் பட்ட பாடா இருக்கும். மொழி தெரியணுமா இல்லையா? கடவுள் அப்படித்தானே. கணவன் அவரு, மனைவி நான். எனக்கு அவருக்கு மொழி தெரியலைன்னா உறவு அத்து போயிருமே. அதனாலதான் தெரிஞ்ச மொழியில பாடு. பொருள் புரியிறாப்புல பாடு. தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி பொருள் புரியும்.
வேற என்னமாவது வேதம் பாடு, உனக்கு புரிஞ்சா பாடு. யாரோ ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்க நமக்கு என்னன்னு நிக்கிறது அநியாயத்துல அநியாயம். அதுக்காகத்தான், வேற ஒண்ணும் கிடையாது. தெலுங்குல பாடலாம பாடு, சந்தோஷமா பாடு. மராத்தி பாடு, ஆனா உனக்கு புரியணும். நீ கடவுள்கிட்ட போகணும், உன் மனசு கடவுள்கிட்ட போகணும். பாட்டு பாருங்க. தொகுத்த வடமொழி தென்மொழி யாதொன்று தோன்றியதே, மிகுத்த இயலிசை வல்ல வகையில் விண்தோயும் நெற்றி வகுத்த மதில் தில்லை அம்பலத்தான் மலர் பாதங்கள் மேல் வகுத்த மனத்தொடும் பாடவல்லோர் என்பர் உத்தமரே. உகுத்த மனத்தொடும் பாடவல்லார். மனசு அவன்கிட்ட போய் நிக்கணும், பாடணும். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அப்பர் சுவாமி நல்லா பாடலாம். தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர சம்பந்த சுவாமி. நல்ல தப்பு கிடையாது. ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே திருமூலர் திருமந்திரம். புரியுதா உங்களுக்கு? எந்த மொழி புரியுதோ பாடுங்க, தப்பே கிடையாது. எல்லா மொழியும் கடவுள்கிட்ட போகும். மொழி தெரியலன்னா அவர் கடவுளே கிடையாது. எனக்கு அறிவை ஏன் கொடுத்தாரு? யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே. எனக்கு கல்வி ஏன் கொடுத்தாரு? அவர் வாங்கிக்கணுமா, அதுக்காக கொடுத்தார். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். பாட்டு அவர்கிட்ட பாடு, பரமனையே பாடுவார். காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காணப்பேரூராய் கோட்டூர் கொழுந்தே அடுந்தூர் அரசே கொழுநர் கொல்லேரே. பாட்டூர் பலரும் பாடப்படுவாய் பனங்காட்டூரானே, மாட்டூர் அரவா மறவாது உன்னை பாடப்படியாயே. மாட்டுல வர்றவர். மாடுன்னா என்ன? ரிஷப வாகன ஒரு அர்த்தம், செல்வம்னு ஒரு அர்த்தம். மாட்டூர் அரவா மறவாது உன்னை பாடப்படியாயே. கடவுளே உன்னை பாட வேண்டும். வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு பாட்டவி காட்டுதும் பால்லவியாமே. யாகத்தில் அவி உணவு கொடுக்கிறீங்கள்ல சிவபெருமானுக்கு, அது மாதிரி பாடுங்கள். இது பாட்டுல கொடுக்கிற அவி உணவு. பாட்டு அவி யார் சொல்றா? திருமூலர் திருமந்திரம். வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு பாட்டவி காட்டுதும் பாலவியாமே. புறமூன்றும் செற்றானை பூநாகம் அணிந்தானை உரனில் வரும் ஒரு பொருளை உலகனைத்தும் ஆளானை கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதுகளுக்கு அப்பாற்பட்டு என் கண்ணுக்குள்ள நிறைந்திருந்த பெருமானை பரமனையே பாடுவார் தம் பெருமை பாடுவாம். சேர்க்கிறார். இந்த பெருமானை பாடுபவர்களுக்கு என்ன பெயர்? பரமனையே பாடுவார்னு பெயர். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும். தேசிகம்னா என்ன? மற்ற தேசத்து மொழிகள். ஆப்பிரிக்கன் மொழியில கடவுளை பாடுறியா, அவர் பரமனையே பாடுவார். மலையாவுக்கு போய் மலாயன் மொழியில மலாய் மொழியில பாடுறியா, அவரும் பரமனையே பாடுவார். நீ எந்த மொழியில வேணாலும் பாடிக்கும். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றி நடை நடம் புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றியமை உணர்வோடும் உள் உருகி பாடுவார். அதான் முக்கியம். பாடுற பொழுது இசையில மட்டும் இருக்காதே, உள் உருகி பாடுவார். உள்ளம் உருகி பாட வேண்டும். அவருக்கு பேரு பரமனையே பாடுவார். இப்ப எத்தனை ஆச்சு? 4 ஆச்சா? அடுத்தது 5. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். அது யாரு? சித்தர்கள். சித்தம், மனம், அகங்காரம், புத்தி, அந்தக்கரணம் 4. சித்தம்னா என்ன? இது மைக்கு அப்படின்னு அதை போய் பற்றி கொள்வது சித்தம். இந்த மைக்கினால நன்மையா தீமையா? அது மனம். அது எப்பவும் சந்தேகம் தான் படும். சரியா தப்பா, ஆனா பொண்ணா? அங்கிருந்து ஆள் வரும், இது ஆனா பொண்ணான்னு இது சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாரா இருந்தா உனக்கு என்ன? மனசு சந்தேகப்படும். அகங்காரம் சொல்லும், நான் சொல்றேன்.
புத்தி சொல்லும் இது மைக்கு, இதனால ரொம்ப சௌரியம், உன் பேச்சு 1000 பேருக்கு கேட்கும். சரியா போச்சா? சித்தம், மனம், அகங்காரம், புத்தி. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார். சித்தம் சென்று பற்றிக் கொள்வது, அதை சிவன்பால் வைத்தவர்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? நான் திருமூலர் திருமந்திரம் சொன்ன அன்னைக்கு ஒரு யோகா சொன்னேன். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, அட்டாங்க யோகம். சித்தர்கள், நான் பல சித்தர்களோட பழகி இருக்கிறேன். இப்ப அதை சிலது சொல்ல போறேன். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர், சுத்தமும் சுத்த முடிவும் தம் வாழ்வில் கண்டவர்கள், நித்தர் நிராமயர் நிர்மலர். திருமூலர் சொல்றார், அவரே ஒரு சித்தர். உடம்புல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, 6 ஆதாரம். இதுக்கு மேல பிரமரந்திரம். மூலாதாரத்தை அக்னியை கிளப்பி மேலே கொண்டு வந்து இந்த இடத்தில் வைக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். ஒரு முறை திருவண்ணாமலைக்கு பக்கம் பர்வதமலைன்னு பேர். போனா அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. அதுக்காகத்தான் நான் பல ஊர்ல சொல்லி இருக்கிறேன். யூடியூப்ல எல்லாம் இந்த செய்தி நிறைய வந்திருக்கோம். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல பர்வதமலை. திருவண்ணாமலையிலிருந்து பார்த்தாலே பர்வதமலை தெரியும். கடுமையான மலை. காஞ்சி பரமாச்சாரியார் சொன்னாராம், அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலை. திருவண்ணாமலையை சுத்தி வர்ற பொழுது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சிவலிங்கமா, பர்வதமலை ஒவ்வொரு படிக்கும் ஒரு சிவலிங்கமா. அதனாலே காஞ்சி பரமாச்சாரியார் பர்வதமலை ஏற மாட்டேன்னு சுத்திட்டு போயிட்டார். நான் 3 தடவை ஏறினேன் பர்வதமலை. 13 கிலோமீட்டர் கடுமையான பாதை. மேலே ஏறணும். ஒரு நாய் என் கூடவே வந்துச்சு. நம்ம பண்ணின நல்வினை தீவினை கூடவே வருதுங்க. எனக்கா ஆச்சரியம். கடிக்கல, அது பாட்டுக்கு வருது. நான் நின்னா அதுவும் நிற்கும், நான் போனா அதுவும் போகும். ஏதோ நமக்கு அதுக்கு அப்படி ஒரு பூர்வ ஜென்மத்து தொடரும். மேலே போகுது. 13 கிலோமீட்டர் போயாச்சு. கஷ்டமான பாதை, வெறும் கல்லு தான். அதுவும் காலையில போனா வெயில் வந்துருச்சுன்னா போச்சு. கல்லு கொதிக்கும், நிழலே கிடையாது, மரமே கிடையாது. மேலே ஏறணும். நான் காலையில ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 8:30-9 மணி சுமாருக்கு கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டருக்கு போயிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கு மேலே. ஏற போனா முட்டை பாறையா நிக்குது, படியே கிடையாது. இந்த பாறையில எப்படி ஏறுறது? கடப்பாறை ஊனி வச்சிருக்க, 4 கடப்பாறை. கடப்பாறையை ஊனி அது கையில பிடிச்சிக்கிட்டு உடம்ப முன்னுக்கு தள்ளுங்கிற. எப்படி இருக்கும்? நான் இங்க நிக்கிறேன், இதான் பாதை, இங்க கடப்பாறை, கடப்பாறை. சரி, தோல்ல பை வேற எந்த இருப்பல. நம்ம வயிற்றுப்பாடு இருக்குல்ல, 2 வடை இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு, தேவைதானே? ஏறுறேன். 2 கடப்பாறையை பிடிச்சி உடம்ப முன்னுக்கு தள்ளணும். அப்புறம் அடுத்த கடப்பாறையை பிடிச்சி இன்னும் முன்னுக்கு தள்ளணும். ஒரு 7-8 கடப்பாறையை பிடிச்சி அந்த பாறையில ஏறணும். கஷ்டமான கஷ்டம். கீழே பார்த்தா ஒண்ணுமல்ல, 4500 அடி பள்ளம். விழுந்தா ஒண்ணு கூட கிடைக்காது. பார்க்க வரலாம் கூடாது. கடப்பாறை படின்னு இதுக்கு பேரு வச்சான். ஏறிட்டேன். ஏறி மேலே போயிட்டேன். அடுத்தாப்புல 2 மலை, நடுவுல தண்டவாளம் போட்டிருக்கான் படி. கீழே எல்லாம் பார்க்கக்கூடாது, ஒழுங்க போகணும். அப்படி இப்படி அசைஞ்சோம்னா கதை முடிஞ்சு வச்சு. இதுக்கு என்னடா பேருன்னா தண்டவாளப்படிங்கிற. அதுக்கப்புறம் மலையில இப்படி போகுது படி, ஏணிப்படிங்கிற. மேலே ஏறுது. ஏணிப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஏணிப்படி ஏறுன்ட்டா, ஏறியாச்சு. அதுக்கு மேல போனா ஆகாசப்படிங்கிற. ஒரு பக்கம் பாறை, ஒரு பக்கம் பள்ளம். இதுல போகணும். இப்படி சாஞ்சா பாறை இடிக்கும், அப்படி சாஞ்சா பள்ளத்திலே விழுவோம். ஆகாசப்படிங்கிற. 4 படியும் ஏறி மேல போனா ஒரு சின்ன அறை. அதுக்குள்ள சிவபெருமான் அற்புதமா உட்கார்ந்திருக்கார். சிவலிங்கம் பக்கத்துல அம்பாள், முருகப்பெருமான். ஆகா,
கண்கூடி வேண்டும். நாங்க கொண்டு போன வாட்டர் பாட்டில் எல்லாம் அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம். தண்ணி கிண்ணி ஒண்ணும் கிடையாது, மேல சுத்தம், காத்து மட்டும் பயங்கரமா அடிக்கும். சரியான காற்றடிக்கக்கூடிய பகுதி. அபிஷேகம் பண்ணணும், நாங்களே மலர் கொண்டுகிட்டு போனோம், அலங்காரம் பண்ணணும், ராத்திரிக்கு வரைக்கும் தங்கணும். சாப்பாடு 2 வடை தான். போன போது தினம் தானே சாப்பிட்டோம். காலையில, மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி. ஒரு நாள் பட்டினி கிடப்பாங்க. போயிட்டு போகுது. ராத்திரிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சு தேவாரம் திருவாசனம் வாயார பாடினான். 10 மணி வரைக்கும் பாடினான். விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு, மெழுகுவர்த்தி மறந்துடாதீங்க, ஏற்றி வச்சு பாடிட்டேன். லைட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, கும்பிட்டு பாடிட்டோம். பாடிட்டு அங்கேயே படுத்துட்டோம். சிவபெருமான், அம்பாள், முருகன், நாங்க முன்னால படுத்து கிடக்கிறோம். தலையை அந்த பக்கம் வச்சு ஒரு 11, 12 தூங்கிட்டேன். விடிகால 2 மணி. எங்கேயோ ஒரு முழவு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. எங்கேயோ ஒரு வீணை சத்தம் கேட்குது. எங்கேயோ ஒரு புல்லாங்குழல் கேட்குது. நல்ல சுகமா இருக்கு. நான் முழிச்சு பார்த்தேன். நமக்குத்தான் பிரமையோ, ராத்திரி நினைச்சுக்கிட்டு படுத்திருந்தோமோ. நல்லா கேட்குது. என் பக்கத்துல என்னுடைய மாணவர் ஒரு ஆடிட்டர். இப்ப அவர் ஸ்ரீகாந்தன் பேரு. எழுப்புனேன், முழிச்சார். கேட்குதான்னு. ஆமா சார் கேட்குதுன்னாரு. எல்லாரும் எந்திரிச்சிட்டோம். ஒரு 15 பேர் எந்திரிச்சிட்டோம். 1 மணி நேரத்துக்கு அருமையான இன்னிசை. இன்னிசை வினையர் யாழினர் ஒருவால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால், துன்னிய பிணை மலர் கையினர் ஒருவால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருவால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்த அருளாயே. அருமையா கேக்குது. குளத்தொலி, யாழொலி, கூத்தொலி, ஏத்தொலி. ஆகா, 1 மணி நேரத்துக்கு அப்படியே உட்கார்ந்தான். குறைஞ்சு 3 மணிக்கு விட்டு போச்சு. அந்த பாருங்க ஒருத்தர் தூணில இருந்து யாரோ எந்திரிச்சு போறாப்புல இருக்கு. பின்னால ஜடாமுடி தெரியுது, மறைஞ்சிட்டாங்க. சித்தர்கள் வாழக்கூடிய பகுதி. இரவு சித்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். நாங்க குறுக்கல படுத்து கிடக்கிறோம். சித்தர்கள் உடம்பு தெரியாம வழிபாடு பண்ணி விட்டு போய்விட்டார்கள். அந்த இடம் எந்த ஊர்? பர்வதமலை.